மார்க்கெட் கரெக்ஷனானா இப்படி தான் என்ஜாய்மெண்ட் பண்ணுவேனான்னு தெரியல. ஆனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி 4% டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 lakh rupees நெகட்டிவில் வந்திருக்கு. அண்ட் ஓவரால் நிஃப்டி மார்க்கெட் வந்து 2.5% கிட்ட நெகட்டிவில் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனை, யூஎஸ் ரெசஷன், ஜப்பான் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 7%க்கு ஃபால் ஆச்சு. அண்ட் வாரன் பஃபெட் ஆப்பிள் ஸ்டாக்ஸை 50% மேலே லிக்விடேட் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஈரானில் வார் பிரச்சனை. ஸோ இந்தமாரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு பேனிக்னால தான் இந்த செல் எல்லாமே நடக்குது. ஸோ ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. மார்க்கெட் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எதர் ஆவரேஜ் அவுட் பண்ணுறது இல்லை ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனலில் நடக்கிற போர்ட்ஃபோலியோடைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய நாலேஜ் உங்களுக்கு புரியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் காத்திருக்கு. ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.